ஸ்ரீவில்லிபுத்தூரில் மது அருந்திவிட்டு ஆபாச நடனமாடிய கோயில் அர்ச்சகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த விவரங்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் தற்காலிக அர்ச்சகர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். என்னன்னா, கடந்த 2 நாட்களா ஆபாசமாக ஆடும் வீடியோ சமூக வலைதளங்கள வேகமாக பரவி வந்தது. இதனை அடுத்து சிறுத்தூர் போலீசார் இவங்க மேல வழக்கு பதிவு செய்து இவங்களை தேடி வராங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர், தற்காலிக அர்ச்சகர் மற்றும் கும்பாபிஷேக விழாக்காக வந்த அர்ச்சகர் வீட்டுல ஆபாசமாக ஆடும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அர்ச்சகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகார் அடிப்படையில சிறுத்தூர் போலீசார் விசாரணை செய்து ஒரு வழக்கும் பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய தக்கார் சக்கரை அம்மாள் இவங்களை நேற்று தினம் விசாரணை செய்து தற்காலிக அர்ச்சகர் மற்றும் 3 பேர் அந்த சமூக வலைதளங்களை பரவி வரும் அந்த வீடியோல ஆடியவங்களை இந்த கோயிலுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இனிமேல் இந்த கோயிலுக்குள்ள அவங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்க. அதன் அடிப்படையில இன்று நகர் காவல் நிலைய போலீசார் ஒரு சமூக ஆர்வலர் பாண்டியராஜன் என்பவர் புகார் கொடுத்திருக்காரு. புகாரின் அடிப்படையில ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் அர்ச்சகர் கோமதி விநாயகம், தற்காலிக அர்ச்சகர் மொத்தம் 3-4 பேர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அர்ச்சகர்களை போலீசார் தேடி வராங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.